2019-20 இந்த வருஷத்தை மட்டும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறக்கவே போறதில்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த வருஷத்துல தான் இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வைரஸ் வந்து அந்த கொரோனா பையன் வந்து நம்ம வாழ்க்கையை ஒரு வாட்டி எடுத்துட்டான்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த கொரோனா வைரஸ் வந்து நான் வந்துட்டேன் சொல்லு, நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு, இதை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணி சொல்ற விதமாக தான் இப்போ உலகத்தில் பல கண்ட்ரியில் வந்து இந்த கொரோனா வைரஸ் ஒரு புது வேரியண்ட்டாக வந்து உருவெடுத்துட்டு நிறையா கேஸஸ் இப்போ டெய்லி ரிப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிங்கப்பூர், தாய்லாந்து இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் ஆயிரக்கணக்கான கேஸ் டெய்லி ரிப்போர்ட் பண்ணப்படுது. அண்ட் அஃப்கோர்ஸ் இது இந்தியாக்குள்ளேயும் நுழைஞ்சிருச்சு. இந்தியாவில் மகாராஷ்டிரா, கேரளா அண்ட் தமிழ்நாடு இந்த மாதிரி ஸ்டேட்ஸில் எக்கச்சக்கமான கேசஸ் டெய்லி ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த கொரோனா வைரஸ் வந்து எக்கச்சக்கமான வேரியண்ட்டாக பல இடங்களில் பரவிட்டு வந்துச்சு. அதில் முக்கியமான வேரியண்ட் வந்து ஓம்னிக்ரான் வேரியண்ட், அதுக்கப்புறம் வந்து டெல்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வேரியண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த 2025ல வந்து JN.1 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வேரியண்ட் வந்திருக்குது. இந்த வேரியண்ட் அந்த ஓம்னிக்ரான், டெல்டா அதே அளவுக்கு டேஞ்சரஸான வேரியண்டா? அண்ட் ஆஃப்கோர்ஸ் திரும்ப ஏதாச்சும் லாக்டவுன் ஏதாச்சும் போடுவாங்களா? இது எல்லாத்த பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் ஒன் டே கூட மிஸ் பண்ணாமல் எவ்ரிடே அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகக்கூடாது நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் யூடியூப்கார உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எடுப்பான். அப்போ தான் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ண மாட்டீங்க. சரி, வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்ல? ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் யாசர். வெல்கம் டு கொரோனா வைரஸ் 2025. சாரி, வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். இப்போ வந்திருக்கிற கொரோனா வைரஸ் இந்த JN.1 இந்த வேரியண்ட் வந்து 2025லலாம் ஒன்றும் கண்டுபிடிக்கல. இதை அப்படியே நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோன்னா 2023லேயே ஆல்ரெடி ஒரு கேஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிடுச்சு. ரிப்போர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த கொரோனா வைரஸோட வேலை என்ன, எல்லா இடத்துலையும் பரவுது. வீசா பாஸ்போர்ட்லாம் இவனுக்கு தேவையே இல்லை, எல்லா இடத்துலையும் இந்த பையன் வந்து பரவுவான். அதே வேலை தான் இவன் பார்க்க ஆரம்பித்தான். எல்லா கண்ட்ரிலையும் ஏகப்பட்ட கேஸ், எக்கச்சக்கமான கேஸ் ரிப்போர்ட் ஆகிட்டு வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம வந்து இந்த 2019-20 வந்துச்சுல அந்த கொரோனா வைரஸ் வேரியண்ட்டுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா அந்த அளவுக்கு வீரியமெல்லாம் ஒன்றும் பரவலை. ஓரளவுக்கு நார்மலாக சாதாரணமாக தான் பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த ஓம்னிக்ரான், டெல்டாலாம் ரொம்ப மோசமான வேரியண்ட்டு. உயிரை வந்து எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுச்சு. இது எக்கச்சக்கமான உயிரை வந்து காவை வாங்கிருச்சு. அண்ட் ரொம்ப வேகமாக பரவிக்கிட்டு இருந்துச்சு, வீரியமாக பரவிக்கிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு மோசமாக இது வந்து ஒன்றும் ரிப்போர்ட் ஆகலை, ரொம்ப மோசமாகவும் பரவலை. ஆனால் 2023 கழிச்சு, 2024 கழிச்சு, இப்போ 2025ல பர்டிகுலர் இந்த 3 மாதமாக மார்ச், ஏப்ரல், மேல வந்து எக்கச்சக்கமான கேஸு. அந்த கிராஃபை நம்ம எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிராஃபில் எக்கச்சக்கமான கேஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்த 2023ல வந்த அந்த டைமில் வந்து ஒரு 100 கேஸ், 200 கேஸ் அந்த மாதிரி ஒரு நம்பரில் தான் ரிப்போர்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பர்டிகுலராக சிங்கப்பூராக இருக்கட்டும், இல்லை தாய்லாண்டாக இருக்கட்டும், அங்கெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா இந்த மே மாதம் மட்டுமே தாய்லாண்டில் வந்து 33,200 கேஸ் ஏதோ ரிப்போர்ட் ஆயிருக்குது. சிங்கப்பூரில் வந்து கிட்டத்தட்ட 14,500 கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் சைனாலையும் இந்த கொரோனா வைரஸ் ரிப்போர்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் அஃபிஷியலான நம்பரு சைனா ஆளுங்க அனௌன்ஸ் பண்ணலை. ஏன்னா இவங்க வந்து ஆரம்பத்திலே கொரோனா வந்தப்போ இவனுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணலை, இந்த அளவுக்கு நாங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணலை. இந்த டொனால்டு ட்ரம்ப் கூட நான் எதுக்கு சிரிக்கிறேன்னா, இந்த டொனால்டு ட்ரம்ப்போட இதுதான் ஞாபகம் இருக்குது, அதான் நான் சொல்கிறேன். இப்போ டொனால்டு ட்ரம்ப் வந்து என்ன சொன்னார், இந்த சைனா வைரஸ் இது வந்து கொரோனா வைரஸ்ன்னு சொல்லிட்டு அவர் ஒரு புது பேரை கூட வச்சார். ஸோ அந்த மாதிரி பெரிய பிரச்சனைலாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரி, அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். இப்போ அதே மாதிரி தான் இவனுங்க வந்து இன்னும் ரிப்போர்ட் பண்ணலாம், அஃபிஷியலாக ரிப்போர்ட் கொடுக்கல, அஃபிஷியலாக நம்பர் கொடுக்கல, அதான். ஆனால் ஏகப்பட்ட கேஸு சைனாவில் ரிப்போர்ட் ஆகிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆயிரக்கணக்கான கேஸ் ரிப்போர்ட் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த கொரோனா வைரஸ் இந்தியாவுக்குள்ளேயே நுழைஞ்சிருச்சு. பல பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்தியாவுக்குள்ளெல்லாம் கொரோனா வைரஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து சொல்லிட்டாங்க, ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க, கொரோனா வைரஸ் இந்தியாவுக்குள்ளேயே வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து எங்கெங்கே வந்திருக்குன்னா, கேரளாவில் 69 கேஸ் வந்திருக்குது, மகாராஷ்டிராவில் 44 கேஸு, தமிழ்நாட்டில் வந்து 34 கேஸு, மொத்தமாகவே ஒரு 287 கேஸு தான் தமிழ்நாடு இந்த இந்தியாவுக்குள்ளே வந்திருக்குது. ஆனால் இது வந்து அந்தளவுக்கு வீரியமாக பரவுதா? இப்போ இந்த கொரோனா வைரஸ் ஸ்டார்டிங்கில் வந்துச்சுல, அந்த அளவுக்கு மோசமான டேஞ்சரான கொரோனா வைரஸா, இது வந்து உயிரை கொல்லக்கூடிய கொரோனா வைரஸான்னு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு டேஞ்சரெல்லாம் கிடையாதுங்க. அதில் ஓப்பனாக சொல்லிடுறேன், இப்போயே சொல்லிடுறேன். ஏன்னா இவன் வந்து கடைசியாக இழுத்துக்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க.
நான் இப்பயே சொல்லிடுறேன். அந்த அளவுக்கு மோசமான கொரோனா வைரஸ்லாம் கிடையாது. இத வந்து நான் சொல்லல. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்களே சொல்றாங்க. அந்த அளவுக்கு மோசமான கொரோனா வைரஸ் இல்ல. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இதனால வந்து லாக்டவுன்லாம் பெரிய அளவு போட போறதில்ல. ஆனாலும், இருந்தாலும் நம்பளோட பாதுகாப்பு நம்மள தான் பார்த்துக்கணும். இத வந்து நம்ம வந்து பல பேத்துக்கு பரவ விடாம, நம்ம வந்து சேஃப்டியா இருந்துக்கணும். அதுதான் வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க. இதுக்கு சிம்ப்டம்ஸா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாதாரணமா இந்த காஃபு, கோல்டு, ரன்னி நோஸு, இந்த ஃபீவரு இந்த மாரி சாதாரணமா ஸ்டார்ட்டிங்ல கொரோனா வைரஸ் எப்படி சாதாரணமா வருமோ, மைல்டா வருமோ, சாதாரணமா இந்த ஜுரம், காய்ச்சல்லாம் எப்படி வருமோ, அந்த மாரி தான் அதோட சிம்ப்டம்ஸா தான் இருக்கும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் இது வந்து எதுக்கு அதிகமா இந்த இந்த அளவுக்கு கூட இது எதுக்கு வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து இந்த வெயில் காலம் போயி மழைக்காலம் வந்து ஆரம்பிக்க போது. ஸோ மழைக்காலம் ஆரம்பிச்சாலே நம்ம எல்லாத்துக்குமே சளி, ஜுரம் வர்றது அது காமன் தான். ஸோ இப்பவே இது வந்து நெறைய இடத்துல அதிகமா வந்துகிட்டு தான் இருக்குது. இந்த வேரியண்ட்னால நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா, இந்த கொரோனா வைரஸ பத்தி நம்ப சின்னதா ஒரு இன்ஃபர்மேஷன் மாரி பார்ப்போம். டீட்டெயிலா தெரிஞ்சுக்குவோம். கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது வந்து நம்பனால அழிக்க முடியாது. இத கூட நம்ம வாழலாம். நம்ம வந்து வாழ பழகிக்கலாம். ஆனா, இந்த வைரஸ் வந்து நம்மனால அழிக்க முடியாது. ஆனா, அந்த ஸ்டார்ட்டிங்ல வந்துச்சுல்ல 2019, 2022ல அந்த மாரி வைரஸ் ஃபியூச்சர்ல வராதா? அந்த மாரி கொடூரமான ஒரு வைரஸ் வராதான்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு கொஸ்டின் மாரி தான். வரக்கூடும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் அதனால நம்மளுக்கு பாதிப்பும் இருக்கக்கூடும். அதுதான் உண்மை. சரி, இப்ப இந்த கொரோனா வைரஸ் எதனால நான் அழிக்க முடியாதுன்னு சொன்னேன்னா, இந்த வைரஸ் அப்படிங்கிறது வந்து பர்ட்டிகுலரா இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது வந்து டக்குன்னு தன்னோட கேரக்டரிஸ்டிக்க வந்து மாத்திக்கிட்டே இருக்கும். மியூட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் எக்கச்சக்கமான வேரியன்ட் வந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அதுல வந்து இந்த டெல்டாவா இருக்கட்டும், ஆம்னிக்ரானா இருக்கட்டும், அண்ட் ஆஃப் கோர்ஸ் இப்போ வந்திருக்குல்ல JN.1 இந்த வேரியன்ட்டா இருக்கட்டும். இது வந்து தன்னோட கேரக்டரிஸ்டிக்க வந்து மாத்திக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம உடம்புக்குள்ள போகுதுன்னா, அது வந்து கேரக்டரிஸ்டிக்க மாத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இத வந்து நம்ம வந்து அழிக்க முடியாது. நம்ம வந்து இப்ப வந்து ஏதாச்சும் ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாச்சும் ஒரு பாக்டீரியா இருக்குன்னா, அதுக்கு வந்து நம்ம மாத்திரை மருந்த கண்டுபிடிச்சு அத வந்து நம்ம அழிச்சிரலாம். உள்ளுக்குள்ள போட்டு நம்ம அழிச்சிரலாம். ஆனா இந்த கொரோனா வைரஸ நம்ம என்னதான் குடுத்தாலும், ஏதாச்சும் மாத்திரை குடுத்தாலும் டக்குனு வந்து உள்ள போனதுக்கப்புறம் வேரியன்ட் மாறிரும். ஒரு வேரியன்ட்க்கு நம்ம மாத்திரை குடுத்தோம்னா, மருந்து குடுத்தோம்னா, ட்ரீட்மெண்ட் குடுத்தோம்னா, இன்னொரு வேரியன்ட்டா அது பரவ ஆரம்பிச்சுரும். ஸோ இத வந்து நிரந்தரமா நான் அழிக்க முடியாது. ஆனா, நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணலாம். இப்போ இந்த கொரோனா வைரஸ் வருதுன்னா, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து அதோட கேரக்டரிஸ்டிக் வந்து விட்டுருக்கும். இப்போ வந்து மியூட்டேட் ஆனாலும் கூட, இது வந்து ஏதாச்சும் ஒரு கேரக்டரிஸ்டிக் அது விட்டுருக்கும். ஸோ அத கண்டுபிடிச்சு நம்ம இம்யூன் சிஸ்டம்க்கு நம்ம வந்து ட்ரெய்னிங் குடுக்கலாம். இந்த மாரி வைரஸ் உன் உடம்புக்குள்ள வருதா? வந்துச்சுன்னா, அடிச்சு அவன காலி பண்ணி வெளிய அனுப்பிச்சு விட்டுரு. அப்படின்னு அவன துவம்சம் பண்ணின்னு சொல்லிட்டு, நம்ம இம்யூன் சிஸ்டம்க்கு நம்ம ட்ரெயின் பண்ணலாம். இத நம்ம எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணணும்னா, வேக்சினேஷன் போட்டோம். எக்கச்சக்கமான ஆளுங்க வேக்சினேஷன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் வேரியன்ட்க்கு வேக்சினேஷன் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து பூஸ்டர் டோஸ்ன்னு சொல்லிட்டு இந்த டெல்டா வேரியன்ட்க்குலாம் நம்ம போட்டோம். இந்த மாரி நம்ம ஆல்ரெடி இம்யூன் சிஸ்டம்க்கு வந்து ட்ரெய்னிங் குடுத்துட்டோம். ட்ரெய்னிங் குடுத்து இந்த மாரி வேரியன்ட் வந்துச்சுன்னா, இந்த மாரி வைரஸ் வந்துச்சுன்னா அடிச்சு காலி பண்ணிட்டோம் சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதனால தான் நம்ம வந்து பயப்படுறதுக்கு ஒண்ணும் அவசியம் இல்லன்னு சொல்லி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இத நான் சொல்லல. அவங்களே சொல்ட்டாங்க. நீங்க வந்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா பாதுகாப்பா இருந்துக்கங்க. இப்ப என்னதான் வைரஸ் வந்தாலும், என்னதான் சளி, ஜுரம் வந்தாலும், அதனால பாதிக்கப்பட போறது நம்ப தான். ஸோ ஹேண்ட் வாஷ் பண்றதா இருந்தா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கங்க. மாஸ்க் போடுறதா இருந்தா மாஸ்க் போட்டுக்கங்க. இல்ல ஏதாச்சும் ப்ரிகாஷன் பண்ண முடிஞ்சுச்சுன்னா, சின்ன சின்ன ப்ரிகாஷன் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கங்கன்னு தான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா, எந்த மாரி வைரஸ் வந்தாலும், எந்த மாரி ஃபீவர் வந்தாலும் நம்ம தான் தாக்கப்பட போறோம். ஸோ அதுலருந்து ப்ரிகாஷனா இருந்துக்கிறது நம்மளுக்கு தான் சேஃப்டி. அதுதான் அவங்க சொல்றாங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல. லாக்டவுன் எதுவும் வரப்போறதில்ல. அதுதான் உண்மை. ஸோ பல பேர் வந்து பல விதமா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கொரோனா வைரஸ் வந்துருச்சு. ஐயோ! பயமா இருக்குது. எல்லாம் லாக்டவுன் வருதா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் நெறைய கிளம்பிக்கிட்டு இருக்குது. இன்டர்நெட்ல நெறைய சோசியல் மீடியால கிளம்பிட்டு இருக்குது. ஸோ இத வந்து நான் உங்கள்ட்ட சேர்க்கணும். இத வந்து நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். பயப்படுறதுக்கு ஒண்ணும் பதறதுக்கு ஒண்ணும் இது கிடையாதுங்க. இது வந்து சேஃப்டியா இருந்துக்கங்க. சாதாரண சளி, காய்ச்சல் தான் வரும். மழை காலம் வந்து ஆரம்பிக்க போது. ஸோ சாதாரண சளி, காய்ச்சல், ஜுரம், தலைவலி வரப்போகுது. அதுல ஏதாச்சும் வந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த JN.1 தான் வரும். வந்தாலும் நம்ம பயப்படுறதுக்கு ஒண்ணும் அவசியம் கிடையாது. அதுக்கு சாதாரண ட்ரீட்மெண்ட் நம்ம சேஃப்டியா நம்ம இருந்துக்கிட்டா போதும். சேஃப்டியா இருங்க. அண்ட் இந்த ரூமர்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் பரவிக்கிட்டு இருக்குது. யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட் வந்து, கொரோனா வைரஸ் வந்துருச்சு. இனிமேல் லாக்டவுன் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ரூமர் சொன்னாங்கன்னா, இத வந்து நீங்க இந்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணிட்டு அவங்கள்ட்ட சொல்லுங்க. இல்லடா இத பார்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஷேர் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். நாளைக்கு இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பாய்.